இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பலமுறை உங்க எல்லாருக்குமே நான் பதில் சொல்லிட்டேன். எங்களை விட நீங்கெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க நாங்க யாரோட கூட்டணி அமைக்க போறோம் அப்படின்றதுல. அந்த வகையில பத்திரிகை நண்பர்களாகிய உங்களை நான் அழைத்து உரிய நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பேன். அதனால இன்னைக்கு நானே சேனல்ல பார்த்தேன், அவர் வந்திருக்காரு எங்களோட பேசுறாரு, நீங்க தான் போடுறீங்க. எங்களுக்கே இன்னும் தகவல் வரல. யார் உங்களுக்கு தகவல் கொடுக்கறாங்க? கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இதுதான் உண்மை. இன்னும் நான் இப்ப இங்க தான் நிக்கிறேன் தலைமை அலுவலகத்தில். எங்களை சுத்தி எங்க கழக நிர்வாகிகள் இருக்கேன். எங்களுக்கே அந்த மாதிரி ஒரு நியூஸ் இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் வரல. அப்படி இருக்கும் பட்சத்தில் மீடியாவுக்கு யார் இந்த மாதிரி தவறான ஒரு செய்திகளை கொடுக்கறாங்க என்பது உண்மையிலே எனக்கு புரியல. நான் பலமுறை உங்க எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன். அப்படி ஏதாவது டவுட் இருந்தா எங்க கிட்ட கேளுங்க, நான் விளக்கம் சொல்றேன்னு. பட் நீங்க உங்க செய்தியை போடுற மாதிரி தான் இருக்கீங்க. நீங்க போட்ட செய்தியில் 1% கூட உண்மை இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் எங்களை அணுகவும் இல்லை, எங்களுடன் தொலைபேசியிலும் தொடர்பு கொள்ளல. ஏன்னா அவர் எதற்கு இங்க வந்திருக்காரு என்பது கூட எங்களுக்கு தெரியாது. இதான் உண்மை. எனவே உண்மை நிலையை நீங்க போடணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இதை பாக்குறவங்க எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. நான் தெளிவா சொல்றேன், நான் கூப்பிட்டு உங்களை அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறேன் நான் சொல்றேன். ஆனாலும் நீங்க டெய்லி ஏதோ ஒரு நியூஸ் உங்க டிஆர்பிக்காக நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க யாரையும். அப்படி ஒரு டிசிஷன் நாங்க எடுத்தா நான் ஃபர்ஸ்ட் கூப்பிட போறது உங்களை தான். இப்பவும் சொல்றேன். அதனால தவறான செய்திகளை போட வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். என்டிஏ சம்பந்தமா யாரும் நம்ம கிட்ட பேசல, என்டிஏ கூட நம்ம போகல, இல்ல வேற ஏதாவது கூட்டணி கூட போகிறோமா, யார் கூட கூட்டணின்ற முடிவு எடுத்திருக்கோம் இல்ல. அதுதான் இன்னும் நாங்க டிசிஷன் எடுக்கல. நீங்க கேக்குறீங்க என்டிஏன்னு. அவர் வந்திருக்காரு, 23ஆம் தேதி பிரதமர் வருகிறார் என்பதை தொலைக்காட்சியில தான் நான் பார்த்தேன். அவங்க பொதுக்கூட்டத்துக்கு வர்றாங்களா, அவங்க கட்சி சார்பான கூட்டமா, அவங்க கூட்டணி சார்பான கூட்டமா என்பது கூட இன்னும் யாருக்கும் அது தெரியல. அதனால உங்களை மாதிரி தான் நானும், எதுவும் தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவை சார்ந்த பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போலதான், மாநாட்டிலையும் பிரஸ் மீட்லயும் நான் சொன்னது போல, எங்க மாவட்ட செயலாளர்கள் கழகத்தினுடைய நிர்வாகிகளை கலந்தாலோசிச்சு ஒரு தெளிவான ஒரு முடிவை பத்திரிகை நண்பர்களாக உங்களை அழைச்சு நாங்க அறிவிப்பேன். அதுக்கு முன்னாடி 24ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் கட்ட பயணத்திற்கு நாங்க கிளம்புறோம். அதுவும் ஏற்கனவே திட்டமிட்டபடி அந்த பயணமும் நாங்க செய்ய இருக்கிறோம். அதாவது உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் 4ஆம் கட்ட பயணம் நாங்க தொடர இருக்கிறோம் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன்.